ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டீமான் ஸ்லேயர் கீம்ஸ் டு நோ எய்பா டு த ஹசேரா ட்ரைனிங் அப்படிங்கிற ஜப்பானீஸ் மூவியோட விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஹரியு சோட்டோஜாக்கி. இந்த படம் 22 பிப்ரவரி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தில் நாட்சுகி ஹெனே தாஞ்சுரோ கொமாடோவுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறாருங்க. கென்கோ குவான்சுகி மெக்ரியூ டோக்கியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ரி கிட்டோ நியூசுகோ கொமாடோவுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த படத்துல ஒரு குரூப் ஆஃப் ஹீரோயிக் டிமான் ஸ்லேயர்ஸ் ஒரு ட்ரெட்டட் டிமான் தோக்கடிச்சிட்டு வர்றாங்க. இப்போ இவங்க எல்லோருமே ஒரு ரிகோரியஸான ட்ரைனிங்ல இருக்கிறாங்க. டிமான் லார்டும் அவளுடைய ஃபாலோயர்ஸை தோக்கடிக்கிறதுக்கு தான் இந்த ட்ரைனிங்கை எடுக்கிறாங்க. அனைம் அப்படின்றது லாயல் ஃபேன்ஸுக்கு எமோஷன் மற்றும் அக்கேஷனலாக பார்க்குறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அந்த வகையில் பாப்புலரான டிவி சீரியஸான டிமான் ஸ்லேயரோட செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் இந்த படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தினுடைய டைரக்டர் ஹாரியோ சோட்டோஜாக்கி ப்ரீவியஸான சாப்டரா எங்கே விட்டாரோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்குதுங்க. எடுத்த உடனே ஆக்ஷன் தான். டாஞ்சரோ அப்படின்ற ஒரு டீமான் ஸ்லேயர் ஹேங்க் டிங்குன்ற ஒரு டீமான் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த டீமான் பவருக்காக ஊர் மக்களை டார்ச்சர் பண்ண ட்ரை பண்ணுறது ஸ்டார்டிங் சீனை ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நம்ம அனிமில் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தில் வரக்கூடிய அனிமேஷன்ஸ் டாப் நாட்ஸில் இருக்குது. அதுவும் சீன்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். விஷுவல்ஸ் எல்லாமே ஸ்டன்னிங்காக இருக்குது. அண்ட் இன்னொரு லெவலுக்கு இந்த படத்தை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது இந்த படத்தினுடைய மியூசிக் தாங்க. இன்டென்ஸான ஸ்டார்டிங் சீனுக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய எனர்ஜி அப்படியே ட்ராப் ஆனது டிமான் ஸ்லேயர்ஸ் எல்லாம் ட்ரைனிங் கேம்பில் இருக்கிறப்ப தாங்க. இந்த படம் டிவி சீரியஸோட 2 செப்பரேட் எபிசோடாக கம்பைன் பண்ண மாதிரி எடுத்திருக்காங்க. அதனாலேயே இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயில் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிடுது. இந்த பார்ட்டோட மெயின் பர்பஸாக கன்க்ளூஷனாக கனெக்ட் பண்ணுறது தான். அது இல்லாததுனால இது வெறும் ஒரு 2 பார்ட்டுக்கு லிங்காக இருக்கிறதே தவிர ஒரு ஸ்டோரியே இல்லை. அதனாலேயே இந்த படம் ஸ்ட்ரக்சர்டாக இல்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் இந்த படம் அப்பப்போ ஸ்லோவானாலும் இந்த படம் அமேசிங்காக அண்ட் ரியலாக இருக்குது பார்க்குறதுக்கு. மற்றும் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்குது. அதுலேயும் தாஞ்சிரோ அண்ட் ஹிஸ் சிஸ்டர்ஸ் நியூசோகோவோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எமோஷனாக இருக்கும். அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லாவே கேர் எடுத்துக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு மிகவும் டச்சிங்காகவும் இருக்குங்க. இந்த படத்தில் நிறைய எக்ஸைட்டிங் மொமெண்ட்ஸும் இருக்குது. லைக் டிமான் ஸ்லேயர் டீமில் எல்லோரும் டிமான்ஸோட சண்டை போடுறது, அப்புறம் பவர்ஃபுல் டிமான் லார்ட் மியூசன் மற்றும் பிளாக் ஸ்டோரியையும் நமக்கு தெரிய வருதுங்க. ப்ளஸ் இந்த படத்தில் வரக்கூடிய பாப்புலரான கேரக்டர்ஸ் லைக் செர்பென்ட் ஹஷ்ரா, ஒபாகு லிகோ அண்ட் வின் ஹஷ்ரா, சனமி ஜெய்க்ஸ்வாடா ஆக்ஷன்ஸில் பார்க்கும்போது ரொம்ப செமையாக இருக்குங்க. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஃபுல் பேக்கடான ஆக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸைட்டிங்கான மூவியாக தான் நமக்கு தோணுது. இந்த படம் மற்ற அனிமேஷன்ஸ் மூவி மாதிரி இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற சீரியஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னாலும் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் ஒரு பெரிய ஃபினாலேன்றதுனால இதை பார்க்குற ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ஹாப்பி தாங்க. அண்ட் இன்னும் இதை நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செமையாகவே இருக்குங்க. இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் எக்ஸைட்டிங்காக இருக்குது அண்ட் அனிமேஷன்ஸ் எல்லாம் அமேசிங்காக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எல்லோருமே தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.